டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி குவிக் கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்போர்ட்ஸ் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு வேஸ்டான டாபிக் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில். ஸோ அது வந்து லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்காக வேண்டி தான் இந்த மாதிரி ஒரு டாபிக் வைஸ் சீரியஸாக நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஏற்கனவே என்விரான்மெண்ட் ரிலேட்டட், அப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸு அதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் வீடியோஸாக. இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான குவிக் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் ரிவிஷன் அதை நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ்திரேலியன் ஓப்பன் 2024 இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம டிஎன்பிஎஸ்சி இதில் அடிக்கடி கேட்குறாங்க. ஆஸ்திரேலியன் ஓப்பனில் வின்னர் அண்ட் ரன்னர் அதெல்லாம். ஸோ அதில் மென்ஸ் சிங்கிள் அப்படின்னு பார்க்கும்போது யார் அப்படின்னா ஜானிக் சின்னர், இட்டாலி நாட்டை சார்ந்தவர். இவர் வந்து வின்னராக இருக்கார். டிஃபீட்டட், அவருக்கு எதிராக போட்டியிட்டு தோல்வியிட்டவங்க வந்து டேனியல் மெட்வதேவ் ஆஃப் ரஷ்யா. இந்த டேனியல் மெட்வதேவ் இந்த நேம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடியும் இவரை பற்றியான கரண்ட் அஃபேர்ஸில் வரும் ஸ்போர்ட்ஸ் இதில், இந்த டென்னிஸ் இதில். நெக்ஸ்ட்டு மென்ஸ் டபுளில் வந்து வின்னர் யார், வின்னர் மட்டும்தான் இதில் சொல்ல போகிறேன். மென்ஸ் டபுளில் ரோஹன் போப்பண்ணா ஆஃப் இந்தியா அண்ட் மேத்யூ எப்டன், இவங்க வந்து வின்னர் மென்ஸ் டபுளில். இது ஆஸ்திரேலியன் ஓப்பன். அதே மாதிரி விமன்ஸ் சிங்கிளில் யாருன்னா ஆரியனா சபலெங்கா ஆஃப் பெலாரஸ், அவங்க தான் வின்னரு. அவங்க யாரை டிஃபீட் பண்ணாங்க அப்படின்னா செங்க்வென் ஆஃப் சைனா, அவங்கள டிஃபீட் பண்ணாங்க. இந்த ஆரியனா சபலெங்கா இந்த நேமையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டேனியல் மெட்வதேவ் அண்ட் ஆரியனா சபலெங்கா இந்த ரெண்டு நேமையும் கொஞ்சம் இந்த டென்னிஸ் வேர்ல்டில் நியூஸ் படிக்கும்போது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அதுக்கு அப்புறம் வரக்கூடிய விம்பிள்டன், அப்புறம் யூஎஸ் ஓப்பன், அந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த நேம்ஸ் வராமல் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எக்ஸாமில் எலிமினேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மென்ஸ் சிங்கிளோடைய வின்னர் வந்து இன் ஆஸ்திரேலியன் ஓப்பன் 2024 ஜானிக் சின்னர், சிம்பிளாக சின்னர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் காம்படிஷன் 2024 எங்கே நடந்தது அப்படின்னா தமிழ்நாட்டில். மெடல் டேலி அப்படின்னு பார்க்கும்போது மகாராஷ்டிரா வந்து 158 மெடல்ஸ் டோட்டலாக வாங்கி முன்னிலையில் இருக்காங்க. இரண்டாம் இடத்துல இருக்கிறது நம்ம தமிழ்நாடு, 98 மெடல்கள் மொத்தமாக வாங்கியிருக்காங்க. தங்க மெடல் அதில் எவ்வளோ அப்படின்னா 38 தமிழ்நாடு. மூன்றாம் இடம் யார் அப்படின்னா ஹரியானா. அடுத்த கொஷின், எந்த கண்ட்ரி 2025 ஏஷியன் வின்டர் கேம்ஸை நடத்த போகிறாங்கன்னு கேட்குறாங்க. இட் இஸ் சைனா. ஏஷியன் வின்டர் கேம்ஸ் 2025 எங்கே நடக்கும் அப்படின்னா சைனா. அடுத்தது 2024 அண்டர் 19 கிரிக்கெட் வேர்ல்டு கப், அந்த போட்டியில் வின் பண்ண கண்ட்ரி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியா. U19 கிரிக்கெட் வேர்ல்டு கப்போடைய டைட்டில் வின்னர் யார் அப்படின்னா ஆஸ்திரேலியா. இந்த U19 கிரிக்கெட் வேர்ல்டு கப் எங்கே நடந்தது 2024 அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா. இந்தியா வந்து இதில் ரன்னராக வந்தாங்க. ஸோ வின்னர் வந்து ஆஸ்திரேலியா, ரன்னர் வந்து இந்தியா U19 கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில். செகண்ட் வந்து 2024 ஒலிம்பிக்ஸ் வந்து பாரிஸில் நடக்க போகுது. அந்த ஒலிம்பிக்ஸில் டார்ச் பியரர் அப்படின்னு ஒருத்தரை செலக்ட் பண்ணுவாங்க. அது இந்தியாவை சார்ந்த அபினவ் பிந்த்ரா வந்து டார்ச் பியரராக அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஃபார் 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நேஷ்னல் கேம்ஸ் அப்படின்னு இருக்குது, 37th நேஷ்னல் கேம்ஸ். அதில் எந்த ஸ்டேட்டு மேக்ஸிமம் மெடல் வின் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. விச் ஸ்டேட் ஒன் மேக்ஸிமம் மெடல் அட் 37th நேஷ்னல் கேம்ஸு? மகாராஷ்டிரா. இந்த 37th நேஷ்னல் கேம்ஸ் நடந்த ஊர் எது, பிளேஸ் எது அப்படின்னா கோவா. அடுத்தது எந்த கண்ட்ரி வந்து மேக்ஸிமம் மெடல் 19th ஏஷியன் கேம்ஸில் வின் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. 19வது ஆசிய விளையாட்டு போட்டிகளில் அதிக மெடல் பதக்கங்கள் வென்ற நாடு எதுன்னு கேட்குறாங்க. அது வந்து சைனா. 383 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. நம்ம இந்தியா எங்கே இருக்கோம் அப்படின்னா 4th பிளேஸில் இருக்கோம். 107 மெடல்ஸ் டேலியோட 4th பிளேஸில் நம்ம இருக்கோம். ஆக்சுவலாக இந்த இது எங்கே நடந்தது அப்படின்னா சைனாவில். 19வது ஆசிய விளையாட்டு போட்டி சைனாவில் நடந்தது. வின்னர் வந்து அதிக மெடல் டேலி வச்சுருக்கிறதும் சைனா தான். நம்ம இந்தியா வந்து 4th பிளேஸில் இருக்காங்க. இங்கே வந்து ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா ஃப்ளாக் பியரிங் அப்படின்றாங்க. டார்ச் பியரிங்கிறது ஒலிம்பிக்கில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இது வந்து ஃப்ளாக் பியரிங், நம்ம கொடியை ஏந்திட்டு போவாங்க.
அது வந்து க்ளோசிங் செரிமனியில் இருக்கும். அந்த ஒரு விஷயத்த பண்ண நபர் யார் அப்படின்னா பிஆர் ஸ்ரீஜேஷ். எந்த ஈவெண்ட்டில் அப்படின்னா 19th ஏஷியன் கேமில் ஸ்ரீஜேஷ் அவர்கள் வந்து ஃப்ளாக் பியரராக இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அகைன் டென்னிஸோடைய இது வந்துருச்சு. 2023 யூஎஸ் ஓப்பன் இன்னும் 2024க்கு இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அது வந்து இனி வரும் மாதங்களில் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. லைக் ஆகஸ்ட்டு அந்த மாதிரி டைமில் ஆஃப்டர் அவர் எக்ஸாம்ஸ். ஸோ நம்ம வந்து 2023 யூஎஸ் ஓப்பன் அதுதான் இப்போ உள்ள டேட்டா. ஸோ அதில் மென்ஸ் சிங்கிளில் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நோவோக் ஜோக்கோவிச் அவர் வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. தோத்தவர் யார், ரன்னர் அப்படின்னு சொல்லலாம். அவர் யார் அப்படின்னா டேனில் மெட்வதேவ். நம்ம இவர் பார்த்தோம் ஆஸ்திரேலியன் ஓப்பனில் பார்த்தோம். அதுலேயும் இவர் ரன்னர்ஸில் தான் வந்திருப்பார், டேனில் மெட்வதேவ். ரைட், ஜஸ்ட் ஒரே மிஸ்ஸை பார்த்துக்கலாம். டேனில் மெட்வதேவ், ஆமாம், அதுலேயும் ஒரு ரன்னர் டிஃபீட்டடாக தான் இருப்பார். ஸோ இந்த ஆப்ஷன் வந்தால் ஒரு கொஞ்சம் எலிமினேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். டேனில் மெட்வதேவ் அப்படிங்கிறவர் இதுலேயும் இதில் வரல அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஹூ ஒன் யூஎஸ் ஓப்பன் 2023 விமன் சிங்கிள் டைட்டில் யார் வாங்கினாங்க அப்படின்னா வின்னர் வந்து கொக்கோ காஃப் ஆஃப் யூஎஸ்ஏ. கொக்கோ அப்படிங்கிற பெண்மணி யூஎஸ் ஓப்பனில் வின் பண்ணியிருக்காங்க. அந்த பெண்மணியும் யூஎஸ்ஐ சார்ந்தவங்க. அவங்கக்கிட்ட வீழ்ச்சி அடைஞ்சவங்க யாருன்னா ஆரியானா சப்லங்கா. ஓகே, இந்த ஆரியானா சப்லங்கா வந்து சமீபத்தில் நடந்த ஆஸ்திரேலியன் ஓப்பனில் வின்னர் அப்படின்னு பார்த்தோம் விமன்ஸில். ஓகேவா, அதான் இந்த நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அவங்க வந்து யூஎஸ் ஓப்பனில் தோத்துடுறாங்க. ஆஸ்திரேலியன் சிங்கிள்ஸ் இதில் வின் பண்ணிடுறாங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம். ஆமாம், விமன் சிங்கிள்ஸ் ஆஸ்திரேலியன் ஓப்பனில் அவங்க வந்து ஒரு வின்னராக எமர்ஜ் ஆகிடுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து விச் யூனிவர்சிட்டி ஒன் மேக்ஸிமம் மெடல் அட் கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ். ஆக்சுவலாக கேலோ இந்தியா ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது யூத் கேம்ஸு. இப்போ யூனிவர்சிட்டி மத்தியிலையும் இந்த கேலோ இந்தியா நடந்தது. தட் இஸ் கால்ட் கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் 2024. அதில் வின்னர் யார் அப்படின்னா சண்டிகார் பல்கலைக்கழகம் தான் அதில் வின்னராக இருக்காங்க. இடம் எங்கே, இந்த விளையாட்டு நடந்த இடம், யூனிவர்சிட்டி கேம்ஸ் கேலோ இந்தியா நடந்த இடம் கவுஹாத்தி. நெக்ஸ்ட் விம்பிள்டன். ஹூ ஒன் மென்ஸ் சிங்கிள் டைட்டில் அட் 2023 விம்பிள்டன் சாம்பியன்ஷிப். இதுவும் இப்போ நடக்கலை, இனிமேல் வர்ற மாதங்களில் தான் நடக்கும். ஸோ மென்ஸ் சிங்கிள் டைட்டில் அப்படிங்கும்போது கார்லோஸ் ஆல்க்ராஸ் அப்படிங்கிறவர் வந்து வின்னராக இருக்கார். கார்லோஸ் ஆல்க்ராஸ் அப்படிங்கிறவர் வின்னர். டிஃபீட்டட் வந்து நோவோக் ஜோக்கோவிச், அவர் வந்து டிஃபீட்டடாக இருக்கார். அதே மாதிரி விம்பிள்டன் விமனில் வந்து ரொம்ப மாறுபட்ட நேமாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மார்க்கெட்டா ஒன்ரூசா செக் ரிப்பப்ளிக் நாட்டை சார்ந்தவங்க, அந்த பேர் அந்த மாதிரி இருக்குது. மார்க்கெட்டா வேன்ட்ரியூசா அப்படின்றவங்க. டிஃபீட்டட் வந்து அந்த நேமும் புதுசாக இருக்குது. துனிஷே நாட்டை சார்ந்த ஓனஸ் ஜாபர் அப்படிங்கிறவங்க விம்பிள்டனுடைய போட்டியில் டிஃபீட் ஆனவங்க. வின்னர் வந்து மார்க்கெட்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எந்த கண்ட்ரி அதிகபட்ச கோல்டு மெடலை விமென்ஸ் வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் 2023 வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. விச் கண்ட்ரி ஒன் மேக்ஸிமம் கோல்டு மெடல் அட் விமென்ஸ் வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் 2023ன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து இந்தியா. இந்த விளையாட்டு நடந்த இடம் வந்து இந்தியாவில் உள்ள நியூ டெல்லியில் தான் நடந்துச்சு. பல வருடங்கள் கழித்து இந்த சாதனை இந்தியா படைச்சிருக்கதா சொல்லப்படுது. இந்த விமென்ஸ் வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் இந்தியா அதிக கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. எத்தனை அப்படின்னா 4. அந்த பெண்மணி யார் அவங்கெல்லாம் பெண்கள்னால் நித்து கங்காஸ், ஸ்வாதி போரா, லவ்லினா, நிக்கத் ஜரீன், இவங்கெல்லாம் அந்த கோல்டு மெடலை வின் பண்ணியிருக்காங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இம்பார்ட்டண்ட்டான அந்த ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். மேற்கொண்டு அடுத்த ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம விவேகானந்தா டிஎன்பிஎஸ்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.